வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம எக்கு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 லவங்கம், ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா, இது எல்லாம் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. அடுத்தது 7 வரமிளகாய் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஆயில் விட தேவையில்லைங்க. இப்போ அடுத்தது துருவி வச்ச தேங்காய் துருவலை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆறட்டுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் ஊற்றி அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் இதெல்லாம் போட்டு லேசாக வறுத்துட்டு பாயில் பண்ண வச்சு எக்கை அதில் போட்டுக்கோங்க. அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டோம். பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது உப்பு, மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. இது நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்த பிறகு இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச எக்கை அதில் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க இந்த கிரேவி. இந்த கிரேவி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.